ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு. இது இட்லி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ இந்த தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அது சூடானதும் எண்ணெய் ஒரு கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த காரம் நல்லா இருக்கணும், அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை மிளகா சேர்த்து போட்டிருக்கேன். அதேமாதிரி நீங்களும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணுறதை சேர்த்துக்கிட்டு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த வதக்கினதை ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சிடலாம். அது நல்லா ஆற விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஆறுனதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதே கப்பில் 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டா போதும். பொட்டுக்கடலை நிறையா சேர்த்தக்கூடாது. நிறையா சேர்த்துனா டேஸ்ட்டு வேறு மாரி ஆயிடும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னி ஒரு பக்கம் வச்சுட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு செய்யலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அது சூடானதும் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டு அது சூடானதும் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கடுகு பொரியிறப்ப நடமடியெல்லாம் விழும். அதனால் இது மூடி வச்சுக்கிறேன் நான். இப்போது கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இது கூட 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 5-6 சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சட்னி ஊற்றுறப்ப அது கெட்டி ஆயிரும். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம்ல, அதனால் கெட்டியாயிரும். அதனால் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சட்னியை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணி 3 கப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த சட்னியில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டோம். அவ்வளோதான், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சட்னியை சூடான இட்லி கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இட்லியும் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு இது மேலேயே சட்னி ஊற்றிக்கோங்க. இது இட்லி மூழ்கிற அளவுக்கு சட்னி விட்டுக்கலாம். சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு எல்லா பக்கமும் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த சட்னியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.